அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதில் அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதிகளும் அதோட தலைப்புகளும் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு முகப்புரை. இது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி. அடுத்தது பகுதி 1, இந்திய ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும். நம்ம மாநிலங்கள் அதோட எல்லைகள் இதை பற்றியெல்லாம் குறிப்பிடுறது. இதுக்கான ஆர்டிக்கல் 1 முதல் 4 வரை. அடுத்தது பார்ட் 2, குடியுரிமை, இந்திய குடியுரிமை பெறுதல் மற்றும் இழத்தல் இதெல்லாம் பற்றி சொல்கிறது. இதுக்கான ஆர்டிக்கல் 5 முதல் 11 வரை. அடுத்தது பார்ட் 3, அடிப்படை உரிமைகள். இது நம்மளோட அடிப்படை உரிமைகள். நம்ம எங்கே வேணாலும் பேசலாம், எழுதலாம், அதுக்கப்புறம் நம்ம கருத்துக்களை பகிரலாம். இதுக்கான உரிமைகள்லாம் பற்றி சொல்கிறது தான் இந்த அடிப்படை உரிமைகள். இதுக்கான ஆர்டிக்கல் 12 முதல் 35 வரை. அடுத்தது பார்ட் 4, அரசு கொள்கையினை ஏற்படுத்தும் கோட்பாடுகள். நம்ம ஊட்டச்சத்துக்கள், அதுக்கப்புறம் நம்ம நமக்கான தேவைகள் எல்லாத்தை பற்றியும் சொல்கிறது தான் இது. இதுக்கான ஆர்டிக்கல் 36 முதல் 51 வரை. அடுத்தது பார்ட் 4A, அடிப்படை கடமைகள். நம்ம தேசிய கொடியை மதிக்கணும், அந்த மாதிரி மீதி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க இதில். அடுத்தது பார்ட் 5, ஒன்றிய அரசு அல்லது மத்திய அரசு. மத்திய அரசை பொறுத்தவரையே குடியரசுத் தலைவர் பற்றி, பிரதமர், அப்புறமா பார்லிமெண்ட்டு, மக்களவை, மாநிலங்களவை இதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கான ஆர்டிக்கல் 52 முதல் 151 வரை. அடுத்தது பார்ட் 6, அது மாநில அரசு. இதை பற்றி மாநில அரசை பற்றி ஆளுநர், அப்புறம் முதலமைச்சர், அப்புறமா சட்டமன்றம் இதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கான ஆர்டிக்கல் 152 முதல் 237 வரை. அடுத்தது பார்ட் 7. பார்ட் 7 7வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி 1956 நீக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்ட் 8, யூனியன் பிரதேசங்கள். யூனியன் பிரதேசங்களை பற்றி சொல்கிறது. இதுக்கான ஆர்டிக்கல் 239 முதல் 242 வரை. அடுத்தது பார்ட் 9, ஊராட்சி அல்லது பஞ்சாயத்து ராஜ். இதுக்கான ஆர்டிக்கல் 243 முதல் 243 வரை. இது பஞ்சாயத்து ராஜில் என்னென்ன இருக்குது, திட்டங்கள் எப்படி கொண்டு வந்தாங்க, எப்போ பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்தாங்க, அதை பற்றிலாம், அதுக்கான தேர்தல், அதுக்கான நடைமுறை, அதுக்கான நிதி இதெல்லாம் பற்றி சொல்கிறது. இது 73வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி 1992 சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்ட் 9A, நகராட்சிகள். பிரிவு 243P முதல் 243ZG வரை. இதுக்கான ஆர்டிக்கல் 243P முதல் 243ZG வரை 74வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி 1992 சேர்க்கப்பட்டிருக்கு. இது நகராட்சி ஆணையர், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க, இதை பற்றி எல்லாமே டீட்டெயில்ஸாக சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்ட் 10, தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர். இவங்களுக்கான சிறப்பு சட்டத்திருத்தங்கள் பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கான ஆர்டிக்கல் 244 மற்றும் 244A. அடுத்தது பார்ட் 11, மத்திய மற்றும் மாநில உறவுகள். மத்திய மற்றும் மாநில உறவுகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. இதுக்கான ஆர்டிக்கல் 245 முதல் 263 வரை. அடுத்தது பார்ட் 12, நிதி, சொத்து, வழக்கு மற்றும் ஒப்பந்தங்கள். இதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. இதில் தான் நிதி ஆணையம், அதுக்கப்புறம் எப்படி நம்ம மாநிலங்களுக்கு நிதியை ஒதுக்கீடு செய்கிறாங்க, இதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கான ஆர்டிக்கல் 264 முதல் 300A வரை. அடுத்தது பார்ட் 13, இந்திய எல்லைக்குள் வியாபாரம், வணிகம் மற்றும் வணிக போக்குவரத்து இதெல்லாம் பற்றி சொல்லியிருப்பாங்க. இதுக்கான ஆர்டிக்கல் 301 முதல் 307 வரை. அடுத்தது பார்ட் 14, மத்திய மாநில அரசின் கீழ் வரும் பணிகள். இதில் தான் UPSC, TNPSC இதை பற்றி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இதுக்கான ஆர்டிக்கல் 308 முதல் 323 வரை. அடுத்தது பார்ட் 14A, தீர்ப்பாயங்கள். இப்போ ஒரு அரசு ஊழியராக இருக்காங்க, அவங்க மேலே ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. இதுக்கான ஆர்டிக்கல் 323A மற்றும் 323B. அடுத்தது பார்ட் 15, தேர்தல் ஆணையம் பற்றி சொல்லியிருப்பாங்க. தேர்தல் ஆணையம் எத்தனை பேர் கமிஷனு, அதுக்கான ஆர்டிக்கல் பற்றி சொல்லியிருப்பாங்க. இதுக்கான ஆர்டிக்கல் 324 முதல் 329A வரை. அடுத்தது பார்ட் 16, சில வகுப்பினர் தொடர்பான சிறப்பு சட்ட வகைமுறைகள். இதற்கான ஆர்டிக்கல் 330 முதல் 342 வரை. அடுத்தது ஆர்டிக்கல் 17, ஆட்சி மொழி. இதுக்கான ஆர்டிக்கல் 343 முதல் 351 வரை. இந்திய ஆட்சி மொழி பற்றி, அப்புறமா ஆங்கிலம் பற்றி இதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஆர்டிக்கல் 18, நெருக்கடி நிலை. இதுக்கான ஆர்டிக்கல் 352 முதல் 360 வரை. இதுக்கு 3 நெருக்கடி நிலை இருக்குது. 352 தேசிய நெருக்கடி, 356 மாநில நெருக்கடி, 360 நிதி நெருக்கடி. இதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்ட் 19, பல வகைப்பட்டவை.
இதுக்கான ஆர்டிக்கல் 361 முதல் 367 வரை. அடுத்தது பார்ட் 20 அரசியலமைப்பு திருத்தம். இதுக்கான ஆர்டிக்கல் 368. நம்ம அரசியலமைப்பில் சில சிறப்பாக திருத்தம் மேற்கொள்ளணும்னா இதுபடி தான் திருத்தம் மேற்கொள்கிறோம். இதுக்கான ஆர்டிக்கல் 368 மட்டும். அடுத்தது பார்ட் 21 தற்காலிக இடைமாறு கால மற்றும் திரும்ப பெறப்பட்ட விதிகள். இதுக்கான ஆர்டிக்கல் 361 முதல் 69 முதல் 392 வரை. இதில் என்னென்னா இதனால தான் நம்ம 370 ஆர்டிக்கல் நம்ம இப்போ மாற்றியாச்சு. 370 தான் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தாங்க, அதை இப்போ மாற்றிட்டாங்க. அதெல்லாம் இதில் தான் வரும். அடுத்தது பார்ட் 22 அரசியலமைப்பின் தொடக்கம், தலைப்பு மற்றும் திரும்ப பெறப்பட்ட விதிகள். இதுக்கான ஆர்டிக்கல் 393 முதல் 395 வரை. அவ்வளோதான். இதை பற்றி இதில் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதை ஒன்று ஒன்றா டீட்டெயில்ஸாக பார்ப்போம். தேங்க்யூ.